டுடே ஓவன் இல்லாமல் டேஸ்டியான ப்ரௌனி நம்ம வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கர் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் 70 கிராமும் பட்டர் 60 கிராமும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் ஒரு கப்பு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதை சாக்லேட் சிரப்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு, 1/2 கப் கோகோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப்போட 2 எக் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணதை நம்ம மைதா மாவும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கேஸ்கெட்டும் விசில் போடாமல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை நம்ம கேக் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப்பிங்ஸ்க்கு வால்நட்ஸும் சாக்கோ சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ப்ரௌனி ட்ரே உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் லோ ஹீட்டில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி ஃபஜ்ஜியான ப்ரௌனிஸ் வந்திருக்கு. ஓவனில் செஞ்சோமா குக்கரில் செஞ்சோமான்ற அளவுக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.